பானை வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். புதுசா பானையோ மண் சட்டி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோலயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவுமே லஞ்ச் செய்யும்போது கடகடன்னு லஞ்ச் வேகமா செஞ்சிடலாம். ஆனா வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணும்போது கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் தேவைப்படும். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதால லாங் வீடியோ அதாவது ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த லைட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கிச்சன்ல லைட்டா வெளிச்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கும். இன்னைக்கு வந்து கீரை குழம்பு பண்றதுக்கு தோரம் பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து குக்கர்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் எப்பவுமே குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முங்குற அளவுக்கு விட கூட கொஞ்சம் தண்ணி வச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அளவெல்லாம் கிடையாது. அது கூடவே வந்து என்னென்ன சேர்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 5 பல்லு போட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம். ஏன்னா புளி எதுவும் நான் ஊத்த மாட்டேன். அதனால ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம். அது வெந்துட்டே இருக்கிறதுக்குள்ள கீரையை நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கிறேன். சவுதி அரேபியால கீரைலாம் கிடைக்குதா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கிடைக்குது. உங்களுக்கு இந்த கீரையோட பேரு கரெக்டா தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா வந்து நல்லா பச்சையா இருக்கிறது அரைக்கீரை. இதுவும் வந்து அரைக்கீரையா என்ன அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியல. கீரை வந்து ஒரு 2, 3 கீரை இருக்கும். சிலது வந்து நம்ம ஊர்ல இல்லாத மாதிரியே கீரை 1, 2 இருக்கும். பட் இந்த கீரைக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. குக்கர்ல விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டு குட்டியை வந்து பிடிக்க முடியல. கூண்டுக்குள்ள இருந்து வெளியில விட்டுறணும்னு ஒரே கத்து. நம்ம வீட்டு புது உறவு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல இன்ட்ரோ பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஒரு பேர்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இது பாத்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். நல்லா மசிச்சு விட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க கீரையை இது கூடயே போட்டு நான் திருப்பி வந்து குக்கர்ல வேக தான் வைக்க போறதால நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க கீரையை போட்டுடலாம். நான் இன்னைக்கு 2 கட்டு கீரை வந்து அது கூட சேர்த்திருக்கேன். கீரையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு பருப்பும் போட்டோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 பேர் தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும் குவான்டிட்டி அளவுக்கு. நான் எல்லா கீரையும் குக்கர்ல சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம அடுப்புல அதை எடுத்து வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமா தண்ணி, ஏன்னா நீங்க பருப்பு வந்து திக்கா இருந்துச்சு பாத்தீங்களா, அதுக்காக லைட்டா மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போடுறேன். இது வந்து வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போடுறேன். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கறதுக்காக சாம்பார் பொடி லைட்டாக போட்டுக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு இப்போவே போட்டுருங்க. சால்ட் போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு மட்டும் ஒன்று கொடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு அது கூடவே வந்து வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு வெங்காயம் லைட்டாக கலர் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. மணி 11:30 ஆச்சு. பசங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்ல இருக்காங்க. சரி வெள்ளரிக்காய் மட்டும் வெட்டி கொண்டு போய் கொடுக்கலாம். நான் வீடியோ வேற எடுத்துட்டு இருந்ததால ரூம்ல அவங்க வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. சரி கொண்டு போலாமேன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. லஞ்சுக்கு எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் கொண்டு போவாங்க, இல்லை லஞ்சும் கொண்டு போவாங்க. இப்போ வீட்லயே இருக்கிறதால அந்தந்த டைமிங்க்கு சாப்பிட்றாங்க. உள்ள போய் பார்த்தா ஆன்லைன் கிளாஸ் அட்ராசிட்டிஸ்ன்னு இதை தான் சொல்லுவாங்க போல. திறந்த உடனே என் பொண்ணு பெட்ல குப்புற படுத்துக்கிட்டு லேப்டாப் ஒரு பக்கம் வச்சு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கா. என் பையன் உட்காந்துருக்கான். சில நேரம் இவன் அதே மாதிரி பண்ணுவான். என் பொண்ணு வந்து ஒழுங்கா உட்காந்துருப்பா. 2 பேருக்கு என்னதான் டேபிள் எல்லாம் கரெக்டா போட்டு ஒழுங்கா உட்காருங்க, ப்ராப்பரா வந்து கவனிங்க அப்படின்னு சொன்னாலுமே அது ஸ்கூல் மாதிரி ஒரு பர்சன் கூட வரவே வராது இல்லையா. ஸ்கூல்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் வந்து உண்மையா என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு நம்ப முடியல. அதனால வந்துட்டு அது என்ன அப்டேட் அப்படின்றது அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். என் பையனை வந்து ஒரு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ சாப்பிட வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம் அது. ஃபைனலி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பீஸாவது வெள்ளரிக்காய் சாப்பிட்றா தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வெளியில திருப்பி குக்கிங் வந்து கண்டினியூ பண்ண வந்துட்டேன்.
உருளைக்கிழங்கு மட்டும் வறுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு உருளைக்கிழங்கு வறுத்தா நல்லா இருக்கும். நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து மிளகாத்தூள். ஆக்சுவலி சவுதியில் வந்து நம்ம கோபார் அந்த லொக்கேஷனில் இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ராக்காவில் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாரோட மோஸ்ட் ரெக்வஸ்டட் கொஸ்டின் இது, எங்கே இருக்கீங்கன்னு. இங்கெல்லாம் வந்து மிஷின் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நான் எப்போவுமே வந்து ஊர்லேருந்து மிளகாத்தூள் வந்து எடுத்துகிட்டு வந்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நான் வந்து எங்க அப்பா கையால அரைச்ச மிளகாத்தூள் தான் ரொம்ப வருஷமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அம்மா இருக்கும் போது அம்மா வந்து அரைச்சு கொடுத்துருவாங்க. ஒரு தீபாவளி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அந்த ஸ்வீட்ஸு காரம் எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் அம்மாவே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போவும் அம்மாவோட நிறைய ரெசிபிஸ் தெரியாது. கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூடியூப் பார்த்து தாங்க கற்றுக்கணும். என் கூட நீங்களே கற்றுக்கோங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் வீக் பானை வாங்கியிருந்தேன்னு சொன்னல, எல்லாரும் வந்து கரெக்டாக எங்கே வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துச்சு. நான் பஹ்ரைன் போயிருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த போன அப்போ தான் நாங்கள் அங்கே தான் பானை வாங்கினோம். உண்மையாக எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியாது, எக்ஸாக்டாக வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. பஹ்ரைன் இந்த மனாமா அந்த ஆன் தி வேல வந்து இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாருங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பஹ்ரைன் போகல. ஆக்சுவலி இந்த பானை வந்து நல்லா 3 நாள் புதுசா இருக்குன்னா அதை 3 நாள் தண்ணியில ஊற வச்சுட்டு 3வது நாள் எடுத்து அதுக்கப்புறம் வந்து வெயில் லேசா படுற இடத்துல நல்லா காய வச்சு திருப்பி என்ன பண்ணணும்னா கழுவிட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண வேண்டியதான். மண் சட்டி மண் பாத்திரம் எதுவா இருந்தாலும் அதே மாதிரியே யூஸ் பண்ணணும். நல்லா தண்ணி வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கருப்பட்டி போட்டு பொங்கலுமே பண்ணியிருந்தேன். ஏன்னா சாட்டிஸ்ஃபையான ஒரு லாங் வீடியோ இன்னைக்கு எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வீட்டு ரொட்டீன் விளாக் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வரும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். அடுத்தடுத்த ரெகுலரான ரொட்டீன் விளாக்ஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். பாய் பாய். அடுத்த அப்கமிங் வீடியோவில் நான் லாஸ்ட் வீக் வந்து ஸ்டவ் வாங்கியிருந்தேன், அதோட ரேட்டு, அதுக்கப்புறம் இங்கே சிலிண்டர் ரேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 இயர்ஸாக வந்து நம்ம ஊர்லலாம் கரண்ட் எல்லாம் போகும். அது மாதிரி இங்கே கரண்ட் எல்லாம் போகுமா? ஏன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து சில பேர் அதை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. என்ன டீட்டெயில் அப்படின்றது அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வீடியோ ரொம்ப பெருசாகிடுமேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் இருக்கிறத தெரியப்படுத்துங்க.